வருஷ பழமையான சீக்ரெட் சட்னி ரெசிபி. ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இட்லி தோசைக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 10 இருந்து 15 உரிச்ச பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கருகிடாம நல்லா வறுத்துட்டு இதோடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிருங்க. இதோடவே சின்னதா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த கடாயோட சூட்லயே ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு சட்னிய பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதே கடாயில 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சிருக்கிற பொருளை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ரொம்ப நைஸா பவுடர் பண்ணாம கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம சட்னியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாத் ஃபேமஸ் லிங்கையா டிஃபன் சென்டர் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.